அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து ஒரு அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. நேற்று எடப்பாடி பழனிசாமி சென்னையில செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கார். அதுல அவர் சொன்னது என்ன, 3 விஷயத்த தெளிவா சொல்லியிருக்கார். ஒண்ணு, அதிமுக மீண்டும் தமிழகத்துல ஆட்சி அமைக்கும் இருக்காரு. இரண்டாவது ஒரு சிலர் தவிர மற்றவர்கள் எல்லாருமே கட்சியில சேர்ப்போம்னு சொல்லியிருக்காரு. மூணாவதா, என்னை யாரும் ஒற்றை தலைமைன்னு அழைக்காதீங்க, நானும் ஒரு சாதாரண தொண்டன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது 3 பத்தியா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், தமிழகத்துல மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றது எந்த குரூப் தைரியத்துல அவர் சொல்றாருன்னா தெரியல. தமிழகத்துல அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னும் இல்லை. அதிமுகனால ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்க முடியாது. ஏற்கனவே பிஜேபியில இருந்து வெளியில வந்த எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. இது ஒரு பொருந்தா கூட்டணி தான். இந்த கூட்டணியை மக்கள் ரசிக்கல. 2016 மக்கள் நல கூட்டணி ஒன்று விஜயகாந்த் தலைமையில ஒன்று ஆரம்பிச்சாங்க. இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், வைகோ, ஜி.கே. வாசன் எல்லாரும் சேர்ந்து ஒன்று ஆரம்பிச்சாங்கல்ல. அதே மாதிரிதான் இன்னைக்கு அதிமுகவும் பிஜேபிக்கும் கூட்டணி. ஆட்சி அமையும் அப்படின்னா, ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு சூழல் இங்க தமிழகத்துல இருக்கா அப்படின்னா அதிமுகவை பொறுத்தளவுல கிடையாது. அதிமுக மிகப்பெரிய கட்சி தான். அம்மா இருக்கும்போது இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பேரியக்கமாக மாற்றி காட்டினாங்க. அந்த அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த, சக்தி வாய்ந்த ஒரு கட்சியா இருந்தது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுயநலத்தினால இன்னைக்கு கட்சி மிகப்பெரிய பிளவை சந்திக்குது. அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே நடந்த 2 இடைத்தேர்தலை புறக்கணிக்காரு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் புறக்கணிக்கிறாரு, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையுமே புறக்கணிக்கிறாரு. அப்படி புறக்கணிக்கும் போது அதிமுகவுடைய வாக்குகளை திமுக கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டு இன்னைக்கு நான் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பேன் அப்படின்னா அதற்கான ஒரு சூழல் எதுவுமே இல்லை. இப்ப திமுக பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியா இருக்குது. அங்க இருந்து ஒரு கட்சி கூட உடைஞ்சு அங்கிருந்து அதிமுகவை நோக்கி வரல. தயாராக இருந்தாலுமே அதிமுக ஒரு பலமான ஒரு கட்சியா தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஒரு கூட்டணிக்கு வர்றவங்க இந்த கட்சியில போய் இணைஞ்சோம்னா நம்ம வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இன்னைக்கு சூழ்நிலையில அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில மிகப்பெரிய அளவுல வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. அதிமுக பிளவா இருக்கிறதுனால எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஆப்ஷன் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதா, பிஜேபிக்கு ஒரே ஆப்ஷன் அதிமுக கூட்டணி வைக்கிறதா. எடப்பாடி பழனிசாமி பிஜேபி விட்டு வெளியில வரும்போது சிறுபான்மை வாக்குகள்லாம் போச்சு, நாங்க அதனாலதான் தோல்வியே சந்திச்சா அப்படின்னு சொல்லி வீரவசனம் பேசினாரு. வீரம் வந்த உடனே போய் அமித்ஷா கால போய் விழுந்து கும்பிட்டு நாங்க உங்களோட கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படின்னா, நிர்பந்தத்தின் அடிப்படையில தானும் தன் குடும்பமும் தன்னுடைய மகனும் தன்னுடைய சம்மதிகளும் சந்தோஷமாக இருக்கணும், எந்த வழக்குகளையும் சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையா எடுக்கப்பட்ட இந்த முடிவு தான் இந்த கூட்டணி. இந்த கூட்டணிய எந்த நிர்வாகிகளுமே ஏத்துக்கிறல. பிஜேபி கூட்டணி விட்டு எடப்பாடி வெளியில வரும்போதும் ஏன் விலகுனீங்க அப்படின்னு அதே நிர்வாகி கேட்டாங்க. இன்னைக்கு பிஜேபியோட ஏன் கூட்டணி வச்சிங்க அப்படின்னு சொல்லி அதே நிர்வாகிகள் கேட்கதான் செய்யறாங்க. காரணம் என்னன்னா, தன்னிச்சையான முடிவுகளை நிர்வாகிகள் ஏத்துக்கிறல. பிஜேபியோட சேர்ந்தாலும் தோல்வியை தான் நம்ம சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான். ரெண்டாவது என்ன சொல்றாரு, ஒரு சிலரை தவிர மற்றவங்களை நான் கட்சியில சேர்ப்போம் அப்படின்னா அந்த ஒரு சிலர் யார் அப்படிங்கிறது கேள்வி இருக்குல்ல. இவர் யாரை மென்ஷன் பண்றாரு அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் மென்ஷன் பண்றாங்க. அதுக்கடுத்து சசிகலா அவர்களையும் சொல்றாரு. ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் எல்லாத்தையும் கட்சிகளை பண்ணா அந்த ஒரு சிலர் தான் கட்சியே. இப்ப எடப்பாடி பழனிசாமி சந்திச்ச தேர்தல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தோல்விக்கு மேல் தோல்விதான். 2024 இருக்கட்டும், அவர் தலைமையில சந்திச்ச தேர்தல் எல்லாமே, இந்த இடைத்தேர்தல்ல ஏற்கனவே நடந்த இடைத்தேர்தல்ல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல மிக படுமோசமான ஒரு தோல்வி. விளவங்கோடுல இடைத்தேர்தல்ல மோசமான தோல்வி. 2வது இடம், 3வது இடம், 4வது இடம் போச்சு. இப்படி கட்சி மிகப்பெரிய அளவுல சரிவை சந்திச்சு. இந்த சரிவுக்கு காரணம் அதிமுக 2ஆக பிளவுபட்டது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தனி அணியா, எடப்பாடி பழனிசாமி தனி அணியா செயல்பட்டதுதான் முக்கியமான காரணம். இப்ப முதலமைச்சர் பதவி யாரு கொடுத்தா? சசிகலா கொடுத்தாங்க. 4 ஆண்டுக்கான ஆட்சி நடத்துறதுக்கு யாரு காரணமா இருந்தா? ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தார். இந்த 2 பேருமே கட்சியில இணைக்காம நான் அரசியல கொண்டுட்டு போறேன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எப்படி வெற்றி பெற முடியும்? முக்குளத்தூருக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கு தென் மாவட்டங்கள்ல. இப்ப டெல்டா மாவட்டங்கள்ல இருந்து இங்கிட்டு தெற்க போனா கன்னியாகுமரி வரைக்கும் பாத்தீங்கன்னா முக்குளத்தூருடைய வாக்கு
மிக பெரும் பங்கு வகிக்கும். அப்ப அவங்களுடைய வாக்குகள்லாம் தேவையில்லாம நம்ம வெற்றி பெற முடியுமா அப்படின்னா முடியாத காரியம். அப்போ அதிமுகவுக்குள்ள ஓபிஎஸ் உள்ள வந்தா மட்டும்தான் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு, ஓபிஎஸ் வந்துட்டா நம்ம பிடி தளர்ந்து போகும், நம்ம கைப்பற்றி வச்ச அந்த கட்சி மீண்டும் தொண்டர்கள் கைக்கு போயிரும் அப்படின்னு சொல்லி அவருடைய சுயநலத்துக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, காசு பணம் செலவு பண்ணி ஒரு பொதுச் செயலாளராக வந்துட்டா திரும்பியும் ஓபிஎஸ் வந்துட்டாருன்னா நம்ம நிலைமை மோசமாயிருந்துட்டு ஓபிஎஸ் எக்காரணத்தை கொண்டும் சேர்க்கவே மாட்டோம் அப்படிங்கிற முடிவுல இருக்காங்க. பிஜேபியோட கூட்டணி வச்சுமே ஓபிஎஸ்ஐ சேர்க்க கூடாது அப்படிங்கிற முடிவுல இருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி தானும் அழிஞ்சு தன் கட்சியும் அழிக்கிறதுக்கு தயாராயிட்டாரு அப்படிங்கறதா முக்கியம். இப்ப ஓபிஎஸ் சசிகலா ரெண்டு பேருமே எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன செஞ்சாங்கன்னே தெரியல. எடப்பாடி பழனிசாமிங்கிறவரு இந்த தமிழகத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தின ஆட்கள் தான் ஐயா ஓபிஎஸ். 4.5 ஆண்டு காலம் ஐயா ஓபிஎஸ் அவருக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துல யாருன்னே தெரியாம போயிருக்கும். அப்படி இருக்கு சொல்றவரு இன்னைக்கு ஓபிஎஸ் நாங்க சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாருன்னா அவருடைய துரோக செயலுக்கு இதுவும் ஒரு சான்றுதான். என்னை ஒற்றை தலைமை சொல்லாதீங்க, நானும் ஒரு தொண்டன் தான் அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி தொண்டனா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவரு மீடியாக்கள்ல பேசுறதுக்கு இப்படிலாம் பேசினா மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்காரு. ஆனா இங்க மக்கள் நம்ப தயாரா இல்லை, தொண்டர்களும் நம்ப தயாரா இல்லை. ஏன்னா என்னை ஒற்றை தலைமைன்னு கூப்பிடாதீங்க, அழைக்காதீங்க அப்படின்னா இந்த ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டுதான் இந்த கட்சி பிளவானது. அதை வெளியில சொல்ல மாட்டீங்க. நானும் ஒரு தொண்டன் தான் அப்படின்னா இவரு தொண்டனே கிடையாது. தொண்டர்களுடைய உரிமையை பறிச்சுட்டு நானும் ஒரு தொண்டன் தான் சொன்னா எந்த தொண்டை எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்குவான்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமையை பறிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு தொண்டர்களை எந்த நிலைமைக்கு கொண்டு இருக்காருன்னா, வாழ்க ஒழிய கோஷம் போடணும், நோட்டீஸ் ஓட்டணும், நீ கொடி தூக்கணும், இதுக்கு மட்டும்தான் நீ லாய்க்கு. மற்றபடி கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வர்றதுக்கோ தலைமையை தேர்ந்தெடுக்க பொறுப்புக்கோ உனக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்லி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த அந்த அதிகாரத்தையே அந்த உரிமையே எடப்பாடி பழனிசாமி தட்டி பறிச்சுட்டார். எதனால தட்டி பறிச்சாருன்னா சுயநலத்துக்காக தான் தட்டி பறிச்சார். தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொதுச் செயலாளராக வரணும் என்பதுதான் விதி. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு, தொண்டர்கள்லாம் தேர்ந்தெடுக்க கூடாது, மாவட்ட செயலர் தேர்ந்தெடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி 10 மாவட்ட செயலர் வழிமொழிய 10 மாவட்ட செயலர் முன்மொழிய 5 வருடம் தலைமை கழக நிர்வாகிகளா இருந்தா அவங்க பொதுச் செயலர் பதவிக்கு போட்டியிட முடியும். அப்படின்னா எந்த தொண்டர் அந்த இடத்துல பொதுச் செயலர் பதவிக்கு போட்டியிட முடியும்? ஒரு சாதாரண தொண்டர் நானும் பொதுச் செயலாளர்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி கொடுக்குறான்னு வச்சுங்களேன், யார் 20 மாவட்ட செயலர் வழிமொழிவா, 20 மாவட்ட செயலர் முன்மொழிவாங்க? அப்போ தொண்டர்கள் இந்த கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம உருவாக்குனவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர் போய் இன்னைக்கு என்னை நானும் ஒரு தொண்டன் தான் சொல்றதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. தொண்டர்களுடைய உரிமையை பறித்த எடப்பாடி பழனிசாமி ஒரு தொண்டனே கிடையாது. அவர் ஒரு சர்வாதிகாரி. காசு பணம் இருக்கிறதுனால இன்னைக்கு அந்த கட்சியில அவர் பொதுச் செயலாளர்னு சொல்லி தன்னைத்தானே அங்கீகரிச்சுக்கிட்டார். இப்ப அதிமுகவை பொறுத்தவரை அதானி அம்பானி டாடா பிர்லா கூட இன்னைக்கு பொதுச் செயலாளர் வரலாம். இன்னைக்கு காசு தானே முக்கியம். கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல, காசு கொடுத்து அவங்களுக்கு ஜால்ரா போடுவோம் அப்படிங்கிற மாதிரி செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களா இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை விட மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சவங்க யாருன்னா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள் தான். கட்சியினுடைய விதியை பார்க்கல, எம்ஜிஆரை பார்க்கல, அம்மாவை பார்க்கல, எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற காசுக்கு விசுவாசமா இருக்காங்க. அவ்வளவுதான் இங்க நடக்குது. அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி நானும் ஒரு தொண்டன் தான் சொல்லலாமா? சொல்றதுக்கு தகுதி இருக்கா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஐயா ஓபிஎஸ் அவர்கள், நாங்க மீண்டும் மீண்டும் இதை சொல்லிக்கிட்டே வர்றோம், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சிக்கு உள்ள இல்ல, அதிமுகவுக்கு உள்ள இல்ல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய படு மோசமான ஒரு தோல்வியை சந்திப்பாரு. ஊடக மத்தியில ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி. அது மக்கள் ஏத்துக்கல. தமிழகத்துல அதிமுக ஆட்சி அமையும் சொல்றாரு. ஓபிஎஸ் இல்லாம அதிமுக ஆட்சி அமைக்க முடியாது. நானும் ஒரு தொண்டன் தான் அப்படிங்காரு. அவர் தொண்டனே கிடையாது. தொண்டர்களுடைய உரிமையை பறித்தவர். தொண்டர்களுக்கு தலைவனா இருக்கவும் முடியாது. இது ஒரு சிலரை தவிர நம்ம மற்றவங்க எல்லாத்தையும் கட்சியில சேர்ப்போம் அப்படின்னா அந்த ஒரு சிலராக இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சிக்கு உள்ள வேணும். அப்படி இருந்தா மட்டும்தான் தமிழகத்துல அதிமுகங்கிற ஒரு பேரியக்கமே இருக்கும். அம்மா கண்ட கனவும் நனவாகும். எடப்பாடி பழனிசாமி மக்களை நம்ப வைக்கிறதுக்காக அவர் நடத்தும் நாடகம் தான் இது. நன்றி, வணக்கம்.